அநேக ஜனங்கள் மூன்றாவது நபர்களை வீட்டுக்குள் ஏற்றி வைத்துவிட்டு அவர்களிடத்தில் தன்னுடைய இருதயத்தை கொடுத்துவிட்டு அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு செயல்படுவதினால் வீட்டுக்குள் சமாதானம் சீர்குலைக்கப்படுகிறது. வீட்டுக்குள் சந்தோஷம் கிடைப்பதில்லை. வீட்டுக்குள் ஒரு மகிழ்ச்சி உண்டாவதில்லை. எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் சண்டைகளும் மாம்சத்தின் கிரியைகளும் செயல்பட்டு கொண்டிருக்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாக. எந்த மனுஷனும் கண்ணியை வருவிப்பான், எந்த மனுஷனும் நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள், நம்முடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்க மாட்டார்கள், அவர்கள் நம்மை துக்கப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகும், உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உன் தொழிலில், உன் ஊழியத்தில், நீ நடக்க வேண்டிய காரியங்களில் ஒரு சமாதானமும் சுகமும் உன் வாழ்க்கையில் உண்டாகும். நீ தேவனை மட்டும் தேடிக்கொண்டிரு. நீ அவரை தேடுவாயானால் அவர் உனக்கு தென்படுவார். அவரை தென்படும் போது நாம் அவருடைய கரத்தை பிடிப்போமேயானால் நம்மை கொண்டு போய் விடக்கூடிய நல்ல ஒரு பரம கானானில கர்த்தர் நம்மை கொண்டு போய் விடுவார். அந்த பரலோக வீட்டில் கொண்டு போய் விடுவார். எத்தனையோ வழிகள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அநேக வழிகளில் பாதை மாறி போகாதபடிக்கு, திசை தெரியாதபடிக்கு, நாம் அலைந்து தெரியாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கும் போது அவர் நமக்கு நல் பாதையை காட்டி நமக்கு ஆலோசனை தந்து நம்மை வழிநடத்தக்கூடிய நல்ல தகப்பன் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே உம்மை நாங்கள் தேடணும், உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இருக்க வேண்டும், உம்முடைய பாதத்தில் நாங்கள் இருக்க வேண்டும், உம்மையே நோக்கி பார்க்க வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை ஊற்றி கொடுக்க போகிறார்.